இந்த சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்குள்ளே ஒரு பாடாயிடுதுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை உரித்து எடுத்து அரைச்சி அப்புறம் குழம்பு வச்சு அப்புறம் சிக்கனை போட்டு அப்படி இப்படின்னு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பாதி உசுறு போயிடும். இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு ஒரே ஒரு லெக் பீஸ் எடுத்து பாப்பாவுக்கு தந்தூரி சிக்கன் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். சும்மா புதுசாக பண்ணுவோன்ட்டு கொஞ்சம் லெமன் நல்லா தூக்கலாக விட்டு செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நார்மல் சிக்கன் 65 கூட லெமன் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருந்தேன். என்னோடய பால்கனியில் வச்சுருக்கிறதே 4 செடி. அதையும் இந்த சன்லேருந்து காப்பாற்றுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே. டெய்லி தண்ணி ஊற்றி டெய்லி இந்த கிச்சனோட வேஸ்ட்டெல்லாம் போட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் ஒரு 2 மாதம் தாங்க. அப்புறம் என் வீட்டுக்காரர்கிட்ட விட்டுட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், வந்து பார்த்தா வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும் செடியில். அந்தளவுக்கு காய வச்சுருப்பாரு. கேட்டால் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா புட்டு தான் பண்ணியிருந்தேன். அப்படியே புட்டு சாப்பிட்டுட்டே சரி இன்றைக்காவது சும்மா ஐபிஎல் பார்ப்போன்னு பார்த்தேன். இன்றைக்கி பார்த்த மேட்சும் தோற்று போச்சு. எனக்கும் ஐபிஎல்க்கும் ராசியே இல்லை. எப்போ பார்த்தாலும் நான் பார்க்குற மேட்ச் எல்லாம் தோற்று போயிடுறாங்க.